இந்த தினத்தில் முக்கியமாக இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நமது மத்தியில் வந்திருக்கக்கூடிய திருமதி மேரி, ஆக்சுவலி அவங்க பேர் கொஞ்சம் லாங்கு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் மேரி அப்படின்னு சொல்லிட்டு மேரி அங்கே. பட் இருந்தாலும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சுகாதார நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவும் நேர்த்தியான முறையில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அங்கே தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. சுத்தம் சுகாதாரம் தரும்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதனால நமது உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம உடம்பை மட்டுமல்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்களை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சி இருக்குது. அதனுடைய முன்னோட்டமாக இன்னைக்கு திருமதி மேரி மேடம் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க எத்தனை ஆண்டுகள் ஒர்க் பண்ணுறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சாராம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள், சரிங்களா? அதனால் இந்த தினத்தில் உங்களுடைய சார்பாகவும் நம்முடைய தந்தை சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று என்னோட பேர் வந்து ஆரோக்கிய வேரியர்கள். நான் வந்து இங்க மாவட்ட தாய்சேய் நல பொது சுகாதாரத்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். முதலில் செய்யாத சுகாதார மாவட்டத்தில் வந்து ஒரு 4 வருடங்கள் வேலை பார்த்துட்டு இப்போ 6 வருடங்களாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த பொது சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டாலே வந்து நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், நோய் வந்தால் ட்ரீட்மெண்ட் இல்லையா? பட் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், அப்படி தானே? வருமுன் காப்போம், ஏன்? வெரி குட். ஸோ அந்த வருமுன் காப்போமுக்காக தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணிட்டுருக்கு. இது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு அதுக்கான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தான் வந்து எங்கள் துறையோட முக்கியமான பணியே. அதில் முக்கியமான ஒரு அங்கமாக வந்து தாய் சேய் நலம், ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கான எல்லா சேவைகள், அதாவது நல சேவைகள், ஹெல்த் சர்வீசஸ் எல்லாமே இலவசமாக நம்ம அரசாங்கத்தால் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து தாய்சேய் இறப்பு விகிதத்தை நிறையவே கடந்த ஆண்டுகளில் குறைச்சி இப்போ ஒரு இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக நம்ம நிகழ்ந்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த பொது சுகாதாரத்துறையோட ஒரு முக்கியமான அலுவலகமாக பக்கத்தில் இருக்கிற நமக்கு பொது சுகாதார நிறுவனம் இருக்குது. அதுக்கு பக்கத்தே நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பொது சுகாதாரத்துறை மூலமாக ஒரு சின்ன பயிற்சி, அதாவது கண் சுத்தம், நம்மளோட பர்சனல் ஹைஜீன் எப்படி நம்ம பார்த்துக்கலாம், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல எப்படி நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயிற்சி அரங்கம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்ருக்கோம். அங்கே உங்களுக்கு ஒரு காலை சிற்றுண்டியும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்து அந்த உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், என்வாரன்மெண்டல் ஹைஜீன்லேயும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டை ஃபுல்லாக ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல டைம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். உங்களோட சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு தெளிந்த மனதோட, சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிந்த மனதோட நீங்கள் நடக்கும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.